நீங்களாம் எப்படி இருக்கீங்க? தீபாவளி ஸ்வீட்க்கு இந்த வாட்டி தான் நான் 7 கப் கேக் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. அதனால் நெய்யை உருக்கி வச்சுக்கிறேன். அளவு வந்து நான் சின்ன கப் தான் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால 3 சக்கரை வேணாங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 10 பாதாம் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு அதை வந்து வானிலையில் போட்டு வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையானது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடலை மாவு 1 கப்பு, இந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் கடலை மாவு 1 கப் போட்டு வச்சுக்கலாம். மாவு நம்ம வறுத்துக்க போகிறோம். இந்த பச்சை வாசனை வரும்ல, அதனால் கடலை மாவை இப்போ வறுத்துக்கலாம். கொதிக்கிற வெந்நீரில் போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயினரில் போட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா இதை வந்து ஆறுனதுக்கப்புறமா தோலை உரிச்சிடலாம். தோலோடு போட்டால் வந்து ஒயிட் கலர் வராதுங்கிறதுக்காக இப்போ அது ஹாட் வாட்டரில் போட்டதுனால தோலை உரிக்க ஈஸியாக வந்துச்சு. இப்போ வறுத்துட்டேன், வெறும் வானிலையில் வறுத்துட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக, பவுட்ரு பண்ணுறதுக்காக. 3 கப் சர்க்கரைக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் பாதாம் இப்போ எடுத்திருக்கோம். 2 கப்பு சர்க்கரை, இதே மெஷர்மெண்ட்டில் நான் வந்து 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம வந்து நெய்யை உருக்கி வச்சுக்கிட்டோம் 1 கப்பு. கப்பால் மெஷர் பண்ணி 1 கப்பு பால் எடுத்து வச்சுக்கிறோம். தேங்காய் அதே கப்பால் மெஷர் பண்ணி 1 கப் தேங்காய். இந்த மெஷர்மெண்ட்டில் நான் பாதி ஒரு இதில் வந்து பாதி வந்து நான் வந்து பாதாம் பொடி வந்தது, அதனால நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன், பால் பவுடர் வந்து பாதி கப்பு எடுத்து வச்சுக்கிறேன். 1 கப் ஆகிடும்ல, அதனால கொஞ்சமாக 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே நம்ம ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இது பார்க்கும்போது இது மாதிரி ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்ததுனா தான் பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். 7 கப் கேக்கு எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி நான் என்னோட ஷேப்புக்கு நான் பண்ணிட்டேன்.